நம்மில் அநேகருடைய மனங்களில் அநேக வருடங்களாக ஒலித்து கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான பதிலைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதுதான், தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? நான் ஏன் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டேன் என்ற கேள்விதான் அது. ஒரு வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் என்று. அதாவது, இருதயத்திற்குள் இருப்பதை அவர்களின் வார்த்தையின் வழியாக அறிந்து கொள்ள முடியும் என்று. அப்படியானால் தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினால் தான் உண்டாக்கினார். அவர் வார்த்தையாக சொல்லும்போது ஒவ்வொரு நாளின் படைப்பும் வெளிப்பட்டது. அதாவது அவருடைய குணங்கள் வெளிப்பட்டது. உதாரணத்திற்கு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதாவது சத்திய வெளிச்சத்தை கொடுப்பதும் நீதியின் பாதையில் நடத்துவதும் தான் தேவனுடைய குணமாக இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு நாளின் படைப்புகளும் தேவனுடைய அநேக குணங்களை வெளிப்படுத்துகிறது. அப்படியானால் தேவன் ஏன் 6 நாளைக்குள்ளே படைப்புகளை எல்லாம் முடித்து விட்டார்? அவருடைய குணங்கள் எல்லாம் முடிந்து விட்டதா என்று கேட்போமானால் அதுதான் இல்லை. மனிதனை படைத்ததின் நிமித்தமாக தேவனுடைய முழுமையான குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். மனிதனை பார்த்து தேவனுடைய முழுமையான குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். இப்படி உள்ள ஒரு மேன்மையான நோக்கத்தோடு தான் மனிதனாக நாம் உண்டாக்கப்பட்டோம். தேவன் மனிதனை படைக்கக்கூடிய அநேக நோக்கங்களில் இதுவும் ஒன்று. ஆகையால் இந்த நோக்கத்தோடு நாம் வாழும்போது தேவனுடைய குணங்களை நம்முடைய வார்த்தையின் வழியாகவும் வாழ்க்கையின் வழியாகவும் நாம் வெளிப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வார்.